வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வில் மூவ் டு த டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னாக்கா நம்ம வந்து யூசர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர். எதுக்காக யூசர்ஸை ஆர்கனைஸ் பண்ணணும்? ஸோ இப்போது எங்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் தனித்தனியாக நம்ம பாலிசிஸை வந்து கன்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி காமனாக பாலிசிஸை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசிஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசிஸை கொடுக்கணுன்னாக்கா அப்போ நம்ம யூசர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸை வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக கன்ஃபிகர் பண்ணுறதுக்காக நம்ம யூசர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் டு கன்ஃபிகர் த ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ ஆர்கனைசேஷனல் யூனிட் நம்ம கிரியேட் பண்ணணும்னாக்கா டொமைன் ஆக்டிவ் அட் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் டொமைன் நேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆர்கனைசேஷனல் யூனிட் கொடுங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் யூனிட்டுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் கொடுங்க. சம்திங் லைக் திஸ் ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஓயூ வந்து ஆக்சிடென்டலாக டெலீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த ப்ரொடெக்ட் கண்டெய்னர் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன்ஸ் இதை வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஈவன் நீங்கள் ஓயூவை டெலீட் பண்ணிங்கனாலும் டெலீட் ஆகாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் இந்த ஆப்ஷனை அன்செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த ஓயூவை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை ஓயூ வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூசர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற யூசர்ஸை இந்த ஓயூவில் மூவ் பண்ணணுன்னாக்கா அந்த யூசர் அக்கௌண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்துட்டு ஓயூவை செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஸோ மூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ஓயூக்குள்ளே இருந்தோம் நம்ம யூசர்ஸை டைரெக்டாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூசர், இப்போ யூசர் நேம் வந்து குமார்னு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி யூசர்ஸை நம்ம டேரெக்டாகவே இந்த ஓயூவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி யூசர்ஸ் மட்டும் இல்லை, குரூப், கம்ப்யூட்டர்ஸ், ஸோ எதை வேணாலும் நீங்கள் ஒரு ஓயூக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிரியேட் அண்ட் மேனேஜ் த ஓயூ. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரை இந்த டொமைன் மெம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அன்டில் தென் பாய்.